நான் ரொம்ப நேசிக்கிறவங்க என்ன நேசிக்க மாட்டாங்க, என்னோட அன்பை வந்து உதாசனப்படுத்திட்டே போறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது உங்க கேள்வியா வாணி, இல்ல யாராவது கேட்டு என்கிட்ட சரி, கேட்க இதை நீங்க சொன்ன போய் கேட்டீங்கன்னா எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். சீரியஸா? ஆமா. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் காட்டுற அன்பு பாசமும் எனக்கு திருப்பி கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியா? ஏன் எதிர்பார்க்கறீங்க? எந்த ஒரு விஷயமும் நீங்க கேட்டதான் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயமே உங்களுக்கு வேணாம். இந்த கோழியோட முட்டையை ரொம்ப அடக்காத்த அந்த முட்டை என்ன ஆகுமா? என்ன ஆகும்? கூமுட்டையாகும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை கூமுட்டை ஆக்கி வச்சிருக்காங்க பெற்றோர்கள். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு நாய் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த நாயை அந்த பொண்ணை நாசமா ஆக்கிடும். பாவங்க பொம்பளை பிள்ளைங்க, சீரியஸா சொல்றேன். மனைவியோட அன்பை தன்னுடைய அதிகாரத்தினால வாங்கிட முடியும்னு நம்புற புத்திசாலிங்க அவங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார்? அதுதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பணம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்றவன் பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாலாம் சம்பாதிச்சு வச்சவனா இருப்பான். இல்லாதவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க பணம் எவ்வளவு முக்கியம்னு அவன் சொல்லுவான். பணத்தினால என்னென்ன அவமானங்கள், என்னென்ன சோகங்கள் அவங்க தான் சந்திச்சிருப்பாங்க. அது வரைக்கான எக்ஸாம்பிள்.